ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்செட்டு பி செக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பி செக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு, டெம்பரேச்சரு எல்லாம் செக் பண்ணுறது. இதை வந்து நாம் வந்து இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம். ஜென்செட்டை பொறுத்தவரையும் இவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம ஜென்செட் வந்து பி செக் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதை பண்ணணும். இதில் வந்து என்னென்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம், ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, கூலண்ட் ஆயிலு எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆயிலை வந்து உடனே ட்ரெயின் பண்ணக்கூடாது. இன்ஜின் ஒரு 4 or 2 மினிட்ஸ் வரையும் நம்ம ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் ட்ரெயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ரொவிஷனுக்கு ஏற்ற மாதிரி வால்வெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாம் வந்து இன்னும் அதுக்கு வால்வெலாம் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அப்பப்போ நம்ம சர்வீஸ்க்கு மட்டும் கழட்டி அந்த ட்ரே வச்சு ஆயிலை பிடிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரொவிஷன் கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அந்த வால்வு ப்ரொவிஷன் கொடுக்காம இப்படி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்ட் ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் டாப் அப் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம பி செக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஆர்டர் போட்டு அவங்க கோட் அனுப்புவாங்க. அதை செக் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் அங்கேயே செக் பண்ணி கிளியராக வெரிஃபை பண்ணிவிட்டு பார்ட் நம்மளாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸே பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஒரு கிளான்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணுறது நமக்கு அட்வான்டேஜும் கூட. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிடணும். செக் பண்ணால் தான் நமக்கு என்னென்ன நீட் இருக்கோ நம்ம அவசரத்துக்கு வாங்கிக்கலாம். இப்போ ஸ்டாண்ட் பை ஜென்செட் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. ஸ்டாண்ட் பை இல்லாத இடத்துல நம்ம வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும்.